அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 29/3/2025 சனிக்கிழமை அன்று நம்மளுக்கு சனி பயிற்சி ஏற்படுகிறது. அன்றைய தினத்துல இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்யுங்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த சனி பயிற்சியில எந்த ராசிக்கு நல்லது நடக்கும், எந்த ராசியினர் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி அனைத்து ராசிக்காரர்களும் சனி பயிற்சி அன்று இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்தீர்கள் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொன்றா நம்ம அந்த பதிவுல என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், என்ன தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருகிற சனிக்கிழமை அன்று சனி பயிற்சி வருகிறது. ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த சனிக்கிழமையில 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை மாலை வரைக்கும் 5:25 வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை திதியும் இருக்குது. அன்றைய தினம் மதியம் நம்மளுக்கு சூரிய கிரகணமும் இருக்குது. அதற்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி. இது 3ம் ஒரே நாள்ல வருது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாருமே. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பிரெக்னண்டா இருக்கிறவங்க, அதாவது மாசமா இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அனைவருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இது 3 நிகழ்வுமே ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். சரி, இப்போ இந்த சனி பயிற்சி அன்று எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது, எந்த ராசியெல்லாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷம் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில்ல வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். நல்ல காலம் கெட்ட காலம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு. புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். எதிரிகளை வெல்வீர்கள். அதே மாதிரி நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா அனுமனை வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரக ஹோமம் செய்தால் மிகச் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது மிதுனம். உத்தியோகத்துல சம்பள உயர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க புதிதாக முயற்சிகள் செய்யறீங்க, புதிதா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றியாகும். நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். அடுத்தது கடகம். நீங்க இஷ்டப்பட்ட நீங்க உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். அதிர்ஷ்டம் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் உண்டாகும். நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்னன்னா சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தது விருச்சகம். தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளை வெல்வீர்கள். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்திலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலவும். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தது மீனம். உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும், ப்ரொமோஷன் அது எல்லாம் வரும். ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்க வாழ்க்கையில. நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ராசிகளை பார்த்துருவோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த சனி பயிற்சியில ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் மேஷம், மிதுனம், கடகம், விருச்சகம், மீனம். இந்த 5 ராசியினருக்குமே இந்த சனி பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கும். பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த இது என்ன அப்படின்னு என்ன ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். பல சிக்கல்களை ஏற்படுத்தும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி பூஜைகள் செய்யணும். அடுத்தது சிம்மம்.
உத்தியோகத்துல சிரமங்கள் தடைகள் ஏற்படும். குடும்பத்துல சில மனக்கசப்புகள் ஏற்படும். நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா விஷ்ணுவை நீங்க வழிபாடு செய்யணும். அடுத்தது கன்னி, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளால் அவதிப்படக்கூடும். நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்னன்னா பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தது துலாம், பண வரவுக்கான விஷயங்கள் எல்லாம் தடைபடும். வெளிநாட்டு பயணம் தாமதமாகும். வேலையில மாற்றங்கள் ஏற்படும். நீங்க என்ன செய்யணும்னா சந்திர பகவானுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அடுத்தது தனுசு, மன அழுத்தம் ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படும். தொழில வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்யணும். அடுத்தது மகரம், வேலை வாய்ப்பு உங்களுக்கு தாமதமாகலாம். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மகர ராசிக்காரர்கள். நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்னன்னா ஹனுமனை வழிபாடு செய்யணும். கும்பம், உங்களுக்கு எவ்வளவுதான் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சில தாமதங்கள் ஏற்படும். உறவினர்களுடன் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பல ராசிகளுக்கு இடையூறாக இருந்தாலும் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போகிறாரு. சிலருக்கு வாழ்க்கை அமோகமாக இருக்கும். சிலருக்கு வாயவே திறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ராசி வாரியா நான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம், என்ன தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணுங்கிறது முதற்கொண்டு நான் சொல்லிட்டேன். அடுத்தது எல்லா ராசியினருமே பொதுவாக நாம செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நான் சொல்ல போறேன். இது எல்லா ராசியினருமே நீங்க செய்யணும். சனிக்கிழமையில சனி பயிற்சி வருவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னேன். அதனால சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி எள் தீபம் ஏற்றி நீங்க சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நவகிரக ஹோமம் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கிறீங்க அப்படின்னா நவகிரக ஹோமம் பண்ணுவது இன்னுமே கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அன்னதானம் செய்வது, யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது நீங்க வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், நம்மளுக்கு பாதிப்புகள் குறையணும் அப்படின்னா ஹனுமனை வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி எல் தீபம் ஏற்றி வழிபட்ட பின்பு ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் சாத்தி வழிபட்டீங்கன்னாலும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றுவார். அதனால கண்டிப்பா வரக்கூடிய சனி பயிற்சி அன்று எல்லாருமே இதை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு அபிஷேகம் செய்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. அப்ப அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. பால் வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க, திருநீர் வாங்கி கொடுங்க, தேன் வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய சனி பெயர்ச்சி சனிக்கிழமை அன்று 3 முக்கியமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரே நாளில் வருது. ரொம்ப ரொம்ப எல்லா ராசினருமே ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.